ஹாய் நண்பாஸ், இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்னா சங்கி ரஜினிகாந்தை பற்றி பேச போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கலன்னு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா என்ன பேசினா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாற்றுன்னு சொன்னார். ஆனால் அவரை வரவிடாமல் தடுத்தது இந்த திமுக குடும்பம் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் இது தவறே கிடையாது. இதை வச்சு என்டிஏ கூட்டணி திமுக ரெண்டுமே அரசியல் ஆதாயத்துக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆதவ அர்ஜுனா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே அவர் தப்பாக எதுவும் சொல்லலை. ஆனால் ரஜினிகாந்துக்கு நல்லா தெரியும் இது அவர் தப்பாக சொல்லலை. ஆனால் யாரோ ரஜினிகாந்துக்கு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது நிச்சயமாக ரஜினி பண்ணது வாய்ப்பு இல்லை. ஒன்று என்டிஏ கூட்டணி அழுத்தம் கொடுத்துக்கலாம், இல்லை திமுக அழுத்தம் கொடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேர் சொல்லி தான் ரஜினிகாந்த் கண்டன அறிக்கை வெளியிட்டார். ஏன் அப்படி பார்த்தா சீமான் உங்களை அசிங்கசமாக கழுவி ஊற்றினாரு, அப்போல்லாம் கண்டன அறிக்கை வெளியிடலை. அதே மாதிரி சாட்டத்துக்கும் குடும்பம் இழித்துவாக பேசினார், உங்கள் மகளையே தப்பாக பேசினார், அப்போல்லாம் எங்கள் கண்டன அறிக்கை வெளியிடலை. ஏன்னா நீங்கள் ஒரு பயந்தாங்குழி தான். ஆனால் விஜய் நம்மளோட பெரிய ஆள் ஆகிட்டாரு. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. நம்ம பீக்கில் இருக்கும்போது இன்னும் நம்மளோட இவன் பீக்கில் வந்துட்டானே, நம்ம அரசியலுக்கு வந்து சொல்லிட்டு அவன் வந்துட்டானே, இப்போ நம்மளை அசிங்கசமாக திட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி கோபம் இருக்குது. விஜய் அரசியலுக்கு வர்றது எந்த நடிகைக்குமே பிடிக்கல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டாப்பில் வந்துட்டார், மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக காழ்ப்புணர்ச்சியால் நீங்கள் பண்ணுறது தவறு.